ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஆசீர்வாதமான வீடு. நம்முடைய வீடெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வாதமான வீடு என்று சொன்ன தலைப்பின் கீழே ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகம் 5:24 உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். அல்லேலூயா சொல்லலாமா? குறைவை நீர் காண மாட்டீர் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். இந்த வார்த்தை யோபுக்கு அவருடைய நண்பர்களாலே சொல்லப்பட்ட வார்த்தை. வேதத்திலே அநேகமான ஆசீர்வாதமான வார்த்தைகள், வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய தேவன் சொல்லியிருக்கிறார். தேவன் ஆகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லியிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் ஆசாரியர்களை கொண்டு, தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு சொல்லியிருக்கிறார். இப்படியாக பல விதத்திலும் ஆண்டுடைய வார்த்தை அநேகருக்கு உண்டாகிறது. இங்கே யோபனுடைய சிநேகிதர் நிமித்தமாக ஒரு வார்த்தையை தேவன் இங்கே வைக்கிறார். என்ன வைக்கிறார்? உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் என்று சொல்லி சொல்லப்படுது. இது எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டது என்று சொன்னால், யோபு தன்னுடைய பிள்ளைகள் அனைவரையும் இழந்து, சொத்துக்களை இழந்து, வீட்டை இழந்து, அவன் ஒரு துக்க சூழ்நிலையிலே உட்கார்ந்திருக்கும் போதுதான் துக்கம் விசாரிக்க வந்த அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு ஆறுதலாய் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். இவங்க இப்போ சொல்லும்போது இவர் மொத்தத்தில் குறைவோடு தான் இருக்கிறார். பிள்ளைகள் இல்லை, சொத்தெல்லாம் போயிடுச்சு, ஆடு மாடுகள் போயிடுச்சு, வெறுமையாக இருக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது குறைவை காண மாட்டீர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அநேகருடைய வாசஸ்தலங்கள், அதாவது வீடு வாசஸ்தலம் என்று சொல்லுகிறது ஒரு விசேஷித்ததான ஒரு காரியம். ஆமாம், எல்லாவற்றிற்கும் ஒரு அடைக்கலமாக இருக்கக்கூடியது. அநேக பறவைகளுக்கு அடைக்கலமாக மரம் செடிகளிலே உட்கார்றது. அது அந்த இன விருத்தி என்று சொல்லுகிற முட்டை போட்டு அடைகாக்கிற காலங்கள் வரும்பொழுதுதான் அநேக பறவைகள் கூடை கட்டுகிறது. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. மனிதன் எப்படியாகிலும் ஒரு வீட்டை கட்ட வேண்டும், இருக்க வேண்டும் என்று அவன் வாஞ்சிக்கிறான். அப்படிதான் இருந்து ஆக வேண்டியது இருக்கிறது. சிலர் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, சிலர் சொந்தமான வீடுகளில் இருக்கிறார். இந்த வீட்டை குறித்து நாம் பார்க்கும்போது, வீடானது கொஞ்சம் பணத்திலையும் கட்டுகிறார்கள், பல கோடி ரூபாய்க்கும் வீடுகள் கட்டுகிறார்கள். ஆனால் எல்லா வீட்டையும் விட்டு நாம் ஒரு நாள் நம்முடைய சொந்த வீடாகிய பரலோகத்துக்கு போனோம். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியா காட்டுற. ஆனால் நாம் வேதத்திலே ஆசீர்வாதமான வீடு எது? வசதியான வீடை பற்றி சொல்லவில்லை, ஆசீர்வாதமான வீட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். லூக்கா 10:5-6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஒரு வீட்டிலே பிரவேசிக்கிற போது, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் அவளிடத்திலே தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி முதலாவது சொல்லுங்கள் என்று.
ஆமாம், நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், கிறிஸ்தவங்க வீட்டுக்கு போனால் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், பிரைஸ் லார்ட் சொல்லுவோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுவோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லணுமா. அது முஸ்லீம்கள் சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க ஒருவரை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சலாம் என்று சொன்னால் சமாதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நமக்கு தான் வாயில் நுழையல, அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு திருப்பியும் அவங்க சொல்லுவாங்க. சரி, இப்போது நீங்கள் சொல்லுகிற சமாதானம் அவர்களுக்கு தங்கி இருக்க வேண்டுமானால் அந்த வீட்டிலே இதை பாருங்கள், 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவரிடத்துல தங்கும். அப்போது ஒரு வீட்டில் சமாதானம் இருக்க வேண்டுமானால் அந்த சமாதானத்துக்கு பாத்திரவான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், சமாதானத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? சமாதானத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கணும். ஆமாம் ஆமாம், சமாதானத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கணும். உங்களுக்கு புரியுறதா? உங்களுக்கு சமாதானம் நீங்கள் சொல்லும்போது அந்த சமாதானம் அந்த வீட்டில் தங்க வேண்டுமானால் சமாதானத்துக்கு பாத்திரவானாய் நீங்கள் அங்கே இருக்கிறவங்க இருக்கணும். ஆமாம், எனவே தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் எந்த சூழ்நிலையிலும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமாம், சமாதானமே இல்லாமல் சண்டை போட்டு வாயில் வந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சமாதானம்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்பி இங்கே இருக்கிறது போதாது, உனக்கு சமாதானம் வேறு உண்டாகுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே அந்த சமாதானம் இருக்கணும் வீட்டில். அல்லேலூயா. அப்படியானால் யார் சமாதானத்துக்கு பாத்திரவான்? அவன் ஆண்டவர் தான் சமாதான பிரபு. உலகத்தில் வேற யாருக்கும் அந்த பேர் கிடையாது. ஏசாயாவில் நாம் பார்க்கும்போது சமாதான பிரபு இயேசு பிறக்கும் போதே, பிறப்பதற்கு 650 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி அவரை சொல்கிறார், அவர் சமாதான பிரபு. ஆமென். பிரபு, அவர் சமாதான பிரபு, சமாதான கடவுள், அவர் சமாதானத்தை வைத்துக் கொண்டிருக்கிற கடவுள் அவர். எனவே அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் சமாதானமாக இருக்க முடியும். மற்றவங்க எல்லாம் சமாதானமாக இருக்கவே முடியாது. சோத்திரம். ஆமாம், உலகத்தில் பாருங்க, மனிதன் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கற்பழிப்பு, சீர்கட்ட உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறு பிள்ளைகளை கற்பழித்து விட்டான். கடைசியில் அவன் பேரில் கேஸ் ஃபைல் ஆனவொன்னு என்ன பண்ணான், மருந்து குடித்து செத்துட்டான் பாருங்க. அப்போ அவனுக்கு சமாதானம் அவனுக்கு இருக்கிறதா? இல்லை. சமாதான கடவுளை அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறானா? இல்லை. எனவே யாருக்கு சமாதானம் என்றால் அந்த பிரபுவா, சமாதான பிரபு, அவரை தெய்வமாக வைத்திருக்க பிள்ளைகளுக்கு தான் சமாதானம் உண்டாகும். ஆமென். கவனமாக நாம் இருக்க வேண்டும். எனவே அந்த வீடு சமாதானத்துக்கு பாத்திரவானாய் இருக்க வேண்டும். எது இருக்குதோ இல்லையோ நம்ம வீட்டில் என்ன இருக்கணும், சமாதானம் இருக்க வேண்டும். ஆமாம், சமாதானம் இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன போல 1 லட்சத்துக்கும் வீடு கட்டுறாங்க, பல ஆயிரம் கோடிக்கும் வீடு கட்டுறாங்க. ஆனால் அந்த வீட்டில் சமாதானம் இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சோதரம். லூக்கா 19:9 வாசியுங்கள். முதலாவது, நம்முடைய வீட்டில் சமாதானம் இருக்குமானால் அந்த வீடு ஆசீர்வாதமான வீடு. இப்பொழுது இங்கே வாசிக்கிறோம், வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் குமாரனாய் இருக்கிறானே. இயேசு ஒரு முறை எரிகோ பட்டணத்தில் உள்ள சகையுனுடைய வீட்டுக்கு போனார். அந்த வீட்டில் அவர் போன பிறகு சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். ஆம், அதுவரையில் அந்த வீட்டில் ரட்சிப்பு இல்லை. எந்த வீட்டில் ரட்சிப்பு இல்லையோ, ரட்சிப்புக்கு பாத்திரவானான மக்கள் இல்லையோ, அந்த வீட்டில் என்ன இருந்தாலும் சமாதானம் இருக்காது. எரிகோ பட்டணத்திலே வாழ்ந்த சகையு பணம் இருந்தது, உத்தியோகம் இருந்தது, வீடு இருந்தது, ஆசி இருந்தது. ஆனால் அவனுடைய வீட்டில் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. ஏன்? அந்த வீட்டில் ரட்சிப்பு இல்லாமல் இருந்தது. அந்த ரட்சிப்பை கொடுக்கிற தெய்வம் அந்த வீட்டில் இல்லாமல் இருந்தார். எனவே அந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவன் பார்க்க வகை தேடி
ஆசையாக அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு போய் தன் பாவங்களை அறிக்கையிட்டு அவன் ஆண்டவரோடு ஒப்புராவி சந்தோஷமாய் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் பாருங்க. அதனாலே ஆண்டவர் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். ஆபிரகாமை ஆண்டவர் ஆதியாகமும் 12ஆம் அதிகாரம் அதில் அழைக்கும் போது அவனை எப்படி சொல்லி அழைத்தார்? 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமும் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, அடுத்த வசனம், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். உன்னை நான் ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். அங்கே ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது. இப்பொழுது சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் ஆசீர்வதிக்கப்படுவது இல்லாமல் நாம் மற்றவர்களுக்கு என்னவா இருக்கிறோம்? ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க, மற்றவங்களுக்கு ஜெபிப்பீங்க. மற்றவங்க உடம்பு சரியில்லையா, அவங்களுக்கு ஜெபித்து அவங்களுக்கு வசனத்தை சொல்லி அவங்கள பலப்படுத்துவீங்க. ஆமாம், இல்லாதப்பட்டவங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. அப்போ நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்னன்னு சொன்னால் என்னன்னா, உங்களிடத்திலிருந்து ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு போகும். அதான் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, எனவே இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. நீயும் யாருக்கு குமாரனாய் இருக்கிறாய்? ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறாய் என்று சொன்ன பொழுது அந்த வீட்டுக்கு அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். அநேகரை ஆசீர்வதிக்கிறவனாகவும் அவன் மாறுகிறான். அதுவரையிலும் அந்த வீடு பணம் இருக்கிறது, ஆனால் சமாதானம் இல்லை. பணம் இருக்கிறது, நிம்மதி இல்லை. பணம் இருக்கிறது, ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லும்பொழுதுதான் அவன் பூரண ஆசீர்வாதத்தை அவன் பெறுகிறான். ஆமென். எனவே நம்முடைய வீட்டிலே ரட்சிப்பு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ரட்சிப்பு இருக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில் ஆண்டவருடைய ரட்சிப்பு இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் நாம் இருக்கிறோமா? அப்படியானால் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தீங்கு செய்ய மாட்டான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளை கெட்ட வார்த்தை பேச மாட்டான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளை சினிமா பார்க்க மாட்டான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளை பாவம் செய்ய மாட்டான். அப்படியானால் நம்ம வீட்டிலையும் அதெல்லாம் ரட்சிப்பு இருக்குமானால் அதெல்லாம் இருக்காது. ஆமென், சோதரம். அதெல்லாம் இருக்காது. சோதரம். அந்த ரட்சிப்பு நம்முடைய வீட்டில் இருக்கணும். புரிகிறதா உங்களுக்கு? ரட்சிப்பு, உங்கள் வீட்டில் ரட்சிப்பு இருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு வீடாய் இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு வீடு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீடு தான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட வீடு. இயேசு அங்கே போய் தங்குகிறார். இயேசு அங்கே போய் தங்குகிறார். அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். அங்கே அவர் சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆம், நம்முடைய வீட்டில் யாரா என்னைக்காவது நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இயேசு உங்களோடு பேசியிருக்கிறாரா? அந்த அனுபவம் இருக்கிறதா உங்களுக்கு? நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வீட்டுகள் எல்லாரும் டிவி வச்சு நல்ல கிறிஸ்டின் சேனலாக பார்த்து போட்டு வசனம் பேசிகிட்டே இருக்கோம். அது நம்ம கேட்குறோமோ இல்லையோ, அது என்ன ஆகுது? அது ஓடிட்டே இருக்கு. கிறிஸ்தவ பாட்டு பாடிட்டே இருக்கு, கிறிஸ்தவ செய்தி சொல்லிகிட்டே இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இயேசு உங்களோடு அந்த வீட்டில் பேசுகிறாரா? அந்த சத்தம் கேட்கிறீர்களா? உங்கள் வீட்டில் இயேசு உங்களோடு பேசுகிற சத்தம் கேட்கிறதா? ஆமாம். எத்தனை பேருக்கு கேட்குது? கை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இயேசு என்னோடு பேசுகிற சத்தம் கேட்குது என் வீட்டில் இருக்கும்போது? அப்போது இயேசு அங்கே உங்கள் வீட்டில் வரலன்னு அர்த்தம். இனிமேல் என்ன பண்ணுங்க? நீ அப்படியும் இருக்குமாம்மா, ஆண்டவரே எங்கள் வீட்டில் வாங்க, என்னோடு பேசுங்க அப்படின்னு. ஆமாம், அப்போது ஆண்டவர் உங்களோடு பேசுவார், உங்களை திடப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அதை நீங்கள் உங்கள் கண்ணாலே நீங்கள் காண முடியும். ஆமென், சோதரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இயேசு உங்கள் வீட்டில் வரணும், உங்களோட பேசணும்.
ஆமாம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய பேருக்கு வீட்டில் இயேசு இல்லை, அதுக்கு பதிலாக இயேசுக்கு ஆப்போசிட்டான ஒரு மனிதன் வந்துடுறான். யார் அது? பிசாசு வந்துடுறான். ஆமாம், அதனால் என்ன பண்ணுவாங்க, சிலர் வீட்டிலே தடுக்கி விழுந்துருவாங்க. யாரோ தள்ளி விட்டா மாதிரி இருந்தது, திடீர்னு வீட்டில் போகும்போது யாரோ இப்படி போனா மாதிரி இருந்துன்னு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இயேசு உங்களோடு கூட இருக்கணும். ஆமாம், நீங்கள் விழப்போகும்போது உங்களை தாங்கி பிடிக்கிறவராக இயேசு இருப்பார். யாரையும் தள்ளி விட மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ணுவார், அப்படி கால் தடிக்கு விழுந்தா கூட ஆண்டவர் உங்களை தாங்கி பிடிக்கிறவராக இருப்பார். அப்படியெல்லாம் உணரணும் நீங்கள். இல்லைன்னா இன்னைக்கு போய் கேளுங்க, ஆண்டவரே எங்கள் வீட்டில் வாங்கப்பா, என்னோடு இருங்க, என்னோடு பேசுங்க, என்னோடு இடைபடுங்க என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? ஆமாம், ஹல்லேலூயா, ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆமாம், நான் இங்கே வந்தெல்லாம் கொடுக்குற செய்தியெல்லாம் ஆண்டவர் நான் வீட்டில் இருக்கும்போது என்னோடு வந்து உட்காந்துட்டு பேசுவார். இப்படி சொல்லு, இப்படி செய் என்று சொல்லுகிறது. உங்களுக்கும் ஆண்டவர் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை போதித்து காட்டுவேன்னு சொல்கிறாரே. அப்போ சும்மாவா? அதை நீங்கள் என்ன பண்ணணும்? அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், இங்கே நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே என்ன பண்ணுறார்? ஒரு கிராமத்துக்கு போகிறார். அப்படி பிரயாணம் பண்ணி போகையிலே ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மாத்தாள் என்ற பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். பார்த்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அநேகருடைய வீடுகளிலே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பேசுகிற சத்தத்தை கேட்க முடியாமல் அநேகர் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களோடு பேச வேண்டும். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், அந்த காலத்தில் இயேசு மனிதனாக நடந்து திரிந்தார், மனிதனாக. இப்போ நான் அப்படி பார்க்கலேன்னு. இன்றைக்கும் ஆண்டவர் ஆவியானவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அன்றைக்கு மாமிசத்தில் இருந்த ஆண்டவர் இன்றைக்கு ஆவியிலே உலாவிக்கொண்டே தான் இருக்கிறார். அவர் மரித்து மண்ணோடு மண்ணாய் போகவில்லை. ஆம், அவர் இன்றைக்கு நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவராக உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். நீங்கள் அவரை உணர வேண்டும். அவர் உங்கள் நடத்துகிற வழிகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானே, அந்த அனுபவம் உங்களுடைய வீட்டிலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்க் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சில நாட்களுக்கு பின்பு மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் நெருக்கி இருந்தபடினாலே வீட்டின் மேற்கூரையை பிரித்து கொண்டு திறப்பாய் திமிர்வாதக்காரனை படுக்கையில் இறக்கினார்கள். ஆமாம், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றால். அங்கே உட்கார்ந்த இந்த வேதபாரர் சிலர், இவர் என்ன இப்படி தேவதூஷணம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவிலே அங்கே ஆண்டவர் கிரியை செய்தார். இது எதை குறிக்கிறது பிரியமானே? ஒரு வீட்டிலே இயேசு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அங்கே நிற்கக்கூட இடமில்லாத அளவிலே மக்கள் கூடினார்களாம். சோதரம். இன்றைக்கும் நம்முடைய வீடுகளிலே இயேசு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு மக்கள் நம்மளை தேடி வர வேண்டும். ஆமாம் ஐயா, என்ன அப்படி சொல்கிறீங்கன்னா? ஆமாம், இந்த காலத்திலே, புதிய ஏற்பாட்டு காலத்திலே நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான். நீங்கள் விசுவாசின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கணும், அவள் சுகம் பெறணும். இயேசு இந்த வீட்டில் இருக்கிறார். இயேசு தான் அற்புதம் செய்கிறார், நம்மளால் ஒன்றும் செய்யவே முடியாது. இயேசு உங்கள் வீட்டில் இருக்கிறாரா என்று சொல்லி பார்க்க வேண்டும். சோத்திரம். எனவே இயேசு எப்போதும் நம்முடைய வீட்டில் இருக்கிறதை நாம் உணர வேண்டும். ஆமாம்,
ஒரு முறை ஒரு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும், அவர்கள் ரட்சிப்பை பெற்றோர்கள் அல்ல, ஆனால் அந்த அம்மா மட்டும் ஒரு சர்ச்சுக்கு போனாங்க. எதுக்கு போனாங்கன்னா அவங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் போனாங்க. அவங்களுக்கு ஒரு பலவீனம், அதனால போனாங்க. அப்போது அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போ அந்த அம்மாவுக்கு உள்ளால ஏதோ தீய ஆவி இருக்குன்னு அறிந்து அதனால் எங்கிட்ட அனுப்புவாங்க. அது மாதிரி அனுப்பியிருக்கிறாரு. எனக்கு இது தெரியாது. இந்த அம்மாவும் அந்த ஐயாவும் வந்தாங்க. வந்தப்போ நான் எதுக்கோ வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க, இந்த பாஸ்டர் அனுப்புனார். சரி, எதுக்கோ வந்திருக்கிறாங்க போல், உட்காருங்க. வந்தவங்கள முதல்ல சோபாவில் உட்கார சொன்னேன். உட்கார்ந்தாங்க. சரி, புதிதாக இன்றைக்கி தான் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போது எங்கள் வீட்டில் அந்த நேரத்தில் காலமே டீ சாப்பிட்ற நேரம். சரி, எங்கள் வீட்டில் டீ போட்டாங்க. சரி, வந்தவங்களுக்கு முதல்ல கொடுக்கலான்னு அந்த அம்மா கையில் ஒரு கப்பு டீயை கொடுத்தோம். அந்த அம்மா அதை குடிக்க கூட இல்லை. குடிக்கிறதுக்கு முன்னால் டீயை வாங்கினாங்க பாருங்கள். வாங்கிட்டு தொப்புன்னு கீழே விழுந்துட்டாங்க. டீயோடு விழுந்துட்டாங்க. என்னான்னு எனக்கு ஒன்றும் பட்டுன்னு புரியலை. உடனே சரி, அந்த ஆள்கிட்ட கேட்டேன், நல்ல வேளை டீ குடிக்கல, அப்புறம் டீ குடிச்சிருந்து விழுந்திருந்தாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்னு. டீயை குடிக்காமலே விழுந்துட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், இதுக்காக தான் ஐயா உங்கள் வீட்டுக்கு அனுப்புனார். ஏன்னா பிசாசு பிடிச்சிருக்காது. பிசாசு பிடிச்சிருந்ததுக்கு நான் இன்னும் ஜெபமே பண்ணலை, என்னன்னு விசாரிக்கல. ஆனால் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துட்டு காப்பியை வாங்கி குடிக்கிறவங்களால பிசாசு என்ன பண்ணிடுச்சு, ஓடிடுச்சு. அப்போ அந்த வீட்டில் யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், நம்ம வீட்டில் வரவங்க சுகம் பெறணும். ஆமாம், பக்கத்து வீடுகள்லேருந்து வருவாங்க, அக்கா ஒரு மாதிரி இருக்குது, அக்கா ஒரு மாதிரி வயிற்ற பரட்டுது, ஒரு மாதிரி இருக்குது, தலை சுற்றுதுன்னு வந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? நம்ம வீட்டில் பிசாசு ஓடணும் அவங்கள. ஆமாம், இந்த வீட்டில் இயேசு இருக்கணும். நீங்கள் அதனால் பயப்படக்கூடாது, கவலைப்படாதுங்க. இயேசு உங்களுக்கு இந்த வீட்டில் சுகம் தர்றாருன்னு சொல்லுங்கள், பிசாசு ஓடிடும். ஆமாம், உங்களை ஒன்றும் பண்ணாது. எல்லாம் நடப்பிக்கிறது யார்? இயேசு நடப்பிக்கிறார். ஆமாம், அதனால் உங்கள் வீடுகளில் இருந்து வியாதியஸ்தர்கள் சுகமாகணும். ஆமாம், இப்போவும் நிறைய பேர் வருவாங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீடும் அப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வீட்டை பார்க்கலாம் பிரியமானவர்களே. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 12:12 வாசியுங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 12:12. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த கதை என்ன அப்படின்னா, பேதுருவை அந்த ஏரோது ராஜா அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி, அதற்கு முன்பாக நாம் பார்க்கும் யாக்கோபை பட்டயத்தினாலே கொன்று விட்டான். இப்பொழுது பேதுருவையும் கொல்ல வேண்டும் என்று அவன் பிடித்து சிறையிலே வைத்திருக்கிறான். அந்த சிறையிலேயே ஆண்டவர் போய் அவனை விடுதலையாக்கினார். அப்பொழுது இந்த யோவானுடைய தாயாகிய மரியாளுடைய வீட்டிலே ஜெபம் நடந்து கொண்டிருக்கு. எப்படியாவது பேதுருவை என்ன பண்ணணும், வெளியே கொண்டு வரும் ஐயான்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 6ஆம் வசனம் வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு காத்து கொண்டிருந்தார்கள். 5ஆம் வசனம். அப்படி பேதுரு சிறைச்சாலை காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பேதுருவை ஆண்டவர் விடுதலையாக்கி அவன் எங்கே போகிறான்? நேர அந்த ஜெபம் பண்ணுறவங்களுக்கு வீட்டுக்கு போகிறான். அவங்க அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்படியானால் உங்கள் வீடுகளில் ஜெப சத்தம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம் ஆமாம், ஜெப சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கணும். உங்கள் வீட்டில் ஜபிக்கணும், ஜெபம் சத்தம் கேட்கணும். ஆமாம், பிசாசு அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பான். அவன் ஊர் சுற்றுறவன். ஆமாம், யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஆண்டவர் கேட்பார், எங்கேருந்து வருகிறாயின்னு. வாசிங்க. யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்னு நினைக்கிறேன். வாசிங்க. 2ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கேருந்து வருகிறாய்? பிரதித்துரமாக எங்கே இருந்தானா?
அவன் ஊர் சுற்றுறவங்க பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருவான். அப்போ உங்கள் வீட்டு பக்கமும் வருவான். உலகமெங்கும் போகிற சத்தம் எங்கே வருவான்? நம்ம வீட்டு பக்கமும் வருவான். அங்கே ஜெப சத்தம் கேட்குதுன்னு வரும்போ என்ன பண்ணுவான்? ஓடியே போயிடுவான். ஏன் தான் இந்த பக்கம் நான் வந்தேன். அப்போ அந்த வீட்டில் ஜெப சத்தம் கேட்காம சினிமா சத்தம் ஓடிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுவான்? நம்மளை கேட்காமலே வந்து சோபாவில் உட்காந்துருவான். உங்கள் வீட்டில் சினிமா ஓடிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுவான்? அவன் கேட்கவே மாட்டான். அவன் வந்து சோபாவில் உட்காந்துருப்பான். கவனமாக இருக்கணும். அப்போ ஜெப சத்தம் உங்கள் வீடுகளிலே கேட்க வேண்டும். அதான் ஆசீர்வாதமான வீடு. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். சில வீடுகளில் டிவியை ஓவராக சத்தமாக கேட்கும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் கேட்குற மாதிரி ஓவராக இருக்கும். எதுக்கு தெரியுமா? புருஷனை மனைவியும் சண்டை போடுறது வெளியே கேட்கக்கூடாதுன்னு டிவி வால்யூமை ஏற்றி வச்சுருப்பாங்களாம். சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. எப்படியெல்லாம் மக்கள் ஐடியா கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா? இவங்க சண்டை முத்தி கெட்ட வார்த்தை பேசி அடி தட்டி நடக்கும்போது பக்கத்து வீட்டு தெரியாமல் இருக்க டிவி வால்யூமை என்ன பண்ணுறாங்களாம்? ஏற்றி வைக்கிறாங்களாம். அந்த சத்தம் எல்லாம் நம்ம வீடுகளில் கேட்கக்கூடாது. என்ன சத்தம் கேட்கணும்? ஜெப சத்தம் கேட்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானங்களே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்னொரு வீட்டையும் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 4:8 வாசிக்கலாம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போய், எலிசா ஒரு தீர்க்கதரிசி. எலியாவுக்கு அடுத்தபடியாக எலிசா அவர் தீர்க்கதரிசியாக அவர் ஊராய் போய் ஆண்டவரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இங்கே பார்க்கும்போது ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருந்த போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்படி அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. எனவே அன்பு தெய்வக்குள்ளே, நம்முடைய வீடு பரிசுத்தவான்களை உபசரிக்கிற வீடாக இருக்க வேண்டும். ஆமென். பரிசுத்தவான்களை உபசரிக்கிற வீடாக இருக்க வேண்டும். ஆமாம், பரிசுத்தவான்கள் தானான்னு பார்த்துட்டு என்ன பண்ணணும்? அவங்கள உபசரிக்கணும். உண்மையான ஒரு பரிசுத்தவான் வந்தாருன்னா அவரை நீங்கள் உபசரித்து அனுப்பணும். சோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வீடு பரிசுத்தவான்கள் வந்து, ஆமாம், நிறைய பேர் வந்து நம்ம வீட்டுக்கு வரவங்க நம்மளை ஏமாற்றிட்டு போகிறவங்களாம் வந்துடுறாங்க. ஆமாம், ஏமாற்றிட்டு போகிறவங்க வந்துடுறாங்க. வீட்டில் கவனமாக இருக்கணும். பரிசுத்தவான்களான்னு பாருங்க. பரிசுத்தவான்களாக இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? அவங்களை உபசரியுங்கள். அந்த வீடு ஆசீர்வாதமான வீடாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். 10:1 நாம் வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். தேவபக்தி உள்ளவனும் தம் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த மனிதன் ஒரு பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய 100 பேருக்கு அதிபதியாக வேலை பார்க்கிறான். ஆனாலும் கூட அந்த மனுஷன் எப்படி உள்ளவன்? தெய்வ பக்தி உள்ளவன், வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறவன், எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாக இருந்திருக்கிறான். இல்லையா சொல்லலாமா? நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், இப்படியா அவன் பட்டாளத்தில் வேலை செய்துட்டு எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும்? நீங்கள் எங்கே வேணும்னா வேலை செய்யுங்க. எப்போதும் மனசில் தேவனை துதித்து கொண்டு ஜெபிச்சு கொண்டே வேலை செய்யலாம். செய்யாமல் ஒன்றும் இல்லை. ஆமென். அவன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவராயிருந்தான். ஒரு வீடு என்று சொல்லும்போது அந்த வீட்டில் அத்தனை பேரும் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை. ஆம், நம்முடைய வீடுகளும் தேவனுக்கு பயந்த வாழ்க்கையாக இருக்கட்டும். ஆமாம், சோதரம். சில வீடுங்களில் நான் பார்த்துருக்குறேங்க, தேவனுக்கு பயப்படுற பயமே கிடையாது. பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு பயப்படுறதும் கிடையாது. ஆமாம், அதுங்க நடையுங்களும் உடையுங்களும் மனம் போன போக்கில் நடந்து கொண்டிருக்கு.
அம்மா அப்பா சொன்ன பேச்சு நிறைய பிள்ளைங்க கேட்குறதே இல்லை. நம்ம பிள்ளைங்கள்லாம் அப்படி இருக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு பிடித்த ட்ரெஸ்ஸை போடணும் பிள்ளைங்க. அவங்க இஷ்டத்துக்கு ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, அவங்க இஷ்டத்துக்கு போகக்கூடாது. லீவு நாள் வந்துச்சுன்னா அந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் அவங்க இஷ்டத்துக்கு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸுக்கிட்ட கேட்கவே கிடையாது. மறுநாள் தான் சொல்லிட்டு போங்க, நான் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு வரேன் அப்படின்னு. அவங்கள என்னன்னு கேட்கவே கூடாது. அவ்வளவு பயங்கரமாக இருக்குது நிலவரங்கள், கொடுமையான காலகட்டங்கள். நம்முடைய வீட்டு பிள்ளைகளெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. எங்கே போனாலும் தாய் தகப்பன்கிட்ட பெர்மிஷன் கேட்டு, தாய் தகப்பன் பெர்மிஷன் கொடுத்தால் மட்டும்தான் போக வேண்டும். ஆனால் இங்கே பார்த்தீங்களா, அவர்கள் தேவ பக்தி உள்ள ஒரு குடும்பம், வீட்டார் அனைவரோடும் கூட தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள், தான தர்மங்களை செய்கிறவர்களாக இருந்தார்கள், எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு குடும்பமாக இருந்தார்கள். அப்படி இருந்ததுனாலே நாம் பார்க்கிறோம், கொர்நேலியு ஆண்டவர் பிரத்யட்சமாக தரிசனங்கள் கொடுத்தார். தூதன் அங்கே போய் என்ன சொன்னார்? உன் தர்மங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியிலே வந்து எட்டுனது. இப்போ நீ போ, பேதுரு ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார், ஆட்களை அனுப்பி அவரை கூட்டிட்டு வா, நீ உன் சொந்த பந்தங்கள்லாம் கூட்டி அவங்களை உபதேசம் பண்ணு அப்படின்னு அந்த வீட்டில் அப்புறம் என்ன பண்ணாச்சு? ஒரு வீட்டு கூட்டத்தை நடத்தினாங்க. ஆமென். எல்லாரும் அந்த வீட்டில் என்ன பண்ணாங்க? வந்து கூடினார்கள், எல்லாரும் கூடினாங்க. சோத்திரம். அந்த 10ஆம் அதிகாரம் கடைசியில் பாருங்க, 44ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுரோடு கூட வந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்டபோது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகளுக்கு மேலும் பொருளந்துள்ளப்பட்டதை பற்றி பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்கள் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். பார்த்தீர்களா? அங்கே ஒரு வீட்டு கூட்டமே நடத்தி அந்த கொர்நேலியுடைய உறவின் முறையார் அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாரும் வந்து சத்திய வசனத்தை கேட்டு அவர்களெல்லாம் ஞானஸ்நானமே பெற்று விட்டார். கர்த்தர் நல்லவர். நம்முடைய வீடுகளும் அப்படி இருக்க வேண்டும். ஆமாம், உங்கள் வீடுகள்லையும் கூட்டத்தை நடத்தணும். நீங்கள் மட்டும் உட்கார்ந்த போதாது, அக்கம் பக்கத்தில் இருக்கிற ரசிக்கப்படாதவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? கூட்டி வச்சு அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்து, பரவாயில்லையே நீங்கள் உங்கள் தெய்வம் எங்களையும் ரட்சிக்க மாட்டாரா என்று கேட்டு அவர்களையும் ஆண்டவர் ரட்சிப்பார். அதற்கு நீங்கள் வழி கொடுக்க வேண்டும். அது உங்கள் வீட்டை திறந்து கொடுக்க வேண்டும். கொர்நேலியு தன்னுடைய வீட்டை எப்படி திறந்து கொடுத்தான், அவன் எப்படி தன்னுடைய வீட்டில் தெய்வ பக்தி உள்ளவனா இருந்தானோ அப்படி நீங்கள் காணப்படும் போது உங்கள் நிமித்தம் ஒரு பெரிய ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் அடைய முடியும். ஆமென். சோதரம். ஆமாம், அன்றைக்கு 10 நாள் ஒருவேளை அவன் ஒரு பெரிய பிரசங்கியாக இருந்திருக்க மாட்டான். யாரு? கொர்நேலியு. ஆனால் தெய்வ மனுஷனாக இருந்தான். அதனால தான் பேதுரு அழைச்சி பிரசங்கம் பண்ண சொல்லப்பா அப்படின்னு. பேதுரு வந்தவொடனே பிரசங்கம் பண்ணார். எல்லாரும் மேலே ஆண்டவர் ஊற்றப்பட்டார். எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிப்பை பெற்றார். ஆமாம், அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த கொர்நேலியு ஒரு வழிகாட்டியாக இருந்தார். ஆமென். ஆதி காலங்களிலே தங்களுடைய வீடுகளை அநேகர் திறந்து கொடுத்திருக்கிறார்கள். ரோமர் எழுதின ரோமருடைய புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே பாருங்க, அங்கெல்லாம் வந்து அநேகருடைய வீடுகளை திறந்து கொடுத்து அங்கே வீட்டு கூட்டங்களை நடத்தினார்கள். ஆமாம், அந்த வீடுகளிலெல்லாம் தேவன் கிரியை செய்தார். அந்த வீடு கூட்டங்கள் இன்னும் பல புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கும். பவுல் சொல்வார், உன் வீட்டிலே கூடுகிற சபையை நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்லி. ஆம், காயு தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தார். காயுவை பற்றி பார்த்தோம் அல்லவா? அவன் வீட்டில் வந்து ஊழியக்காரர்களை தங்க வைத்து பராமரித்து அவளை அனுப்பினானே காயு. அதுபோல நம்முடைய வீடுகள் அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு உதவியாக இருக்கட்டும். நம்முடைய வீடு எப்படி இருக்கட்டும்? ரட்சிப்பை அடைந்த வீடாக இருக்கட்டும். நம்முடைய வீடு சமாதானமாக இருக்கட்டும். நம்முடைய வீடு இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீடாக இருக்கட்டும். பரிசுத்தவான்களை உபசரிக்க வீடாக இருக்கட்டும். ஊழியம் நடைபெறுகிற வீடாக இருக்கட்டும். கர்த்தர் அப்பேற்பட்ட வீட்டை ஆசீர்வதிப்பார். யோபுக்கு சொல்லும்போதும் கூடாரத்தை வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர், குறைவை காண மாட்டீர். எல்லாம் நிரம்பி இருக்கிற வீடாய் உங்களுடைய வீடு காணப்படட்டும். ஜெபிக்கலாமா? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாம். ஆமென். கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய வீடும் கூட
ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாய் காணப்பட உதவி செய்யும் அப்பா. என்னுடைய வீட்டிலே ஜெபம் கேட்கட்டும் அப்பா. என்னுடைய வீட்டிலிருந்து சுவிசேஷம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. என்னுடைய வீடும் ஒரு பரிசுத்தமான வீடாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு கூடாரமாய், ஜெப கூடாரமாய் என்னுடைய வீடு இருக்கட்டும் அப்பா. என் வீட்டிலே ஊழியம் நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரத்தில் கேளுங்கப்பா, என் வீட்டை அப்படி மாற்றும், என் வீட்டை அப்படி மாற்றும். அந்த வீட்டிலே சமாதான புருஷன் காணப்பட வேண்டுமாம். சொல்லுங்க ஆண்டவரே, எங்களுடைய வீடு சமாதானமாக இருக்கணும், சண்டை இருக்கக்கூடாது, கூக்குரல் இருக்கக்கூடாது, எங்கள் வீட்டில் வாக்குவாதம் இருக்கக்கூடாது, எங்கள் வீட்டில் சமாதானம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வீடு தான் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. ஹல்லேலூயா, ஆமென். பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும், அது ஆசீர்வதிக்க வீடாக இருக்கும். ஆண்டவரே, சகையுடைய வீட்டில் எல்லாம் இருந்தது, ரட்சிப்பு இல்லாமல் வெறுமையாய் காணப்பட்டதே. அவன் இயேசுவை பார்க்க வகை தேடி ஆசையாக அவன் போனபோது ஆண்டவர் அவனை வழியிலே சந்தித்து அழைத்து, இன்றைக்கு உன் வீட்டுக்கு தங்க வேண்டும் என்று சொல்லி அவனும் கீழ்ப்படிந்து வந்தபோது இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டது. எங்கள் வீடுகள் அப்படி இருக்க கிருபை தாருமப்பா. எங்கள் வீட்டில் இயேசு இருப்பீராக, எங்கள் வீட்டில் இயேசு தங்கியிருமப்பா. எங்கள் வீட்டிலிருந்து அற்புதங்கள் நடக்கட்டும், வியாதியஸ்தர்கள் சுகமாகட்டும். எங்கள் வீட்டிலிருந்து ஆண்டவரே குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே விடுதலை பெறட்டும் அப்பா, நன்மை பெறட்டும். எங்கள் வீட்டிலே ஆண்டவரே ஜெபத்தொனி உண்டாகட்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட வீடுகளாய் எங்கள் வீட்டை மாற்றும் அப்பா. எங்கள் வீடுகளை எப்படிப்பட்ட வீட்டாய் மாற்றும். ஆண்டவர் கிருபை செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யும். துதி கனம் மைமை ஆவும் எடுத்துக்கொள்ளும். மீட்பு இயேசுவின் ஜெபிக்கிற அன்பிற்கு அந்த பரலோக பிதாவே, ஆமென்.